அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு சங்க இலக்கியம் முல்லைப்பாட்டு. பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் உறுப்பு கல்லூரியாக செயல்படக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவம் பயிலும் மாணவர்களுக்கு 2வது அலகாக இந்த முல்லைப்பாட்டு அமைந்துள்ளது. இந்த முல்லைப்பாட்டு முழுக்க இருக்கிற அந்த 10 பாட்டில் ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த 10 பாட்டிலே அளவில் ரொம்ப சின்னது. 103 அடிகளை மட்டுமே கொண்ட ஒரு பாடல். முல்லை நில மக்களுடைய வாழ்க்கையை அவ்வளோ ஒரு அழகாக அதில் பதிவு செஞ்சுருப்பார். இப்போ இதோடைய சின்ன ஒரு அறிமுகம் 10 பாட்டு நூல் அப்படி அந்த நூல் வரிசையில் இருந்தாலும் அதில் இருக்கிற ரொம்ப குறைவான பாடல் எண்ணிக்கையை கொண்டது இந்த கலித்தொகை முல்லைப்பாட்டுங்க. இந்த முல்லைப்பாட்டு யாரை பற்றி பாடியிருக்குன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் ஆனால் சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த இடத்துலையுமே பாண்டிய நெடுஞ்செழியன் தான் சொல்லுது அப்படிங்கிற எந்த ஒரு பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை. எங்கேயுமே பேரை குறிப்பிடலை. ஆனாலும் மேலோட்டமாக இவர் தான் நெடுஞ்செழியனை தான் பாடியிருக்கிறதாக ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த பாடலை எழுதினவர், முல்லைப்பாடல் எழுதினவர் நப்பூதனார் புலவர் கவிநயத்தோடு எழுதினார். அந்த தலைவன் தலைவி அவங்கிற தன்னுடைய நெஞ்சுக்கு தாங்களே ஒரு ஆறுதலை சொல்லிக்கிற மாதிரி ஆற்றுப்படுத்திக்கிற மாதிரி இருந்ததுனால இந்த முல்லைப்பாட்டை நெஞ்சாற்றுப்படை அப்படின்னும் சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் முல்லை நில மக்கள் அவங்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணிரை மேய்த்தல், இன்னொன்று ஏறுத்தல். ஆணிரைனா பசு மாடு, ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவங்க. ஏறு தழுவுதல், ஏறு வயல்வெளியில் ஏர் ஓட்டுறது அல்லது ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி அந்த ஏறு தழுவுறது. பண் குறிஞ்சி பண். ஊர் இவங்க வசிக்கக்கூடிய அந்த ஊர் பாடி சேரி அப்படிங்கிறாங்க. மலர் முல்லை நிலங்கிறனால முல்லைப்பூ. 5 தினங்களுக்கு இதில் முல்லை தினத்துக்கு மட்டும் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. முல்லை அது காடும் காடு சார்ந்த இடமும். முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது கார்காலம். இந்த கார்காலத்தில் தான் என்ன நிகழ்வு நடக்குங்கிறது நம்ம பாடப்பகுதியில் சொல்லுவாங்க. அதே மாதிரி முல்லை திணைக்குரிய சிறுபொழுது பார்த்திங்கன்னா மாலை வேலை அப்படிங்கிறது எந்த நேரம் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. கார்காலம் ஆவணி புரட்டாசி மழைக்காலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாலை நேரங்கிறது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி இருக்கக்கூடிய அந்த நேரம். இந்த நேரங்களில் தலைவி தனிமையில் உட்காந்து தலைவனை நினச்சி வருத்தப்படுற மாதிரி இந்த பாடல்கள் இதில் அமைஞ்சிருக்கும். அதில் முல்லை நிலத்துக்கான உரிப்பொருள் இருத்தல் நிமித்தமும். கடவுள் பார்த்திங்கன்னா முல்லை நில மக்கள் வணங்கக்கூடிய கடவுள் திருமால். இங்கே முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய பேர் இடையர், இடைச்சேர் அல்லது ஆயச்சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த முல்லை நிலம் முழுக்க என்ன மாதிரி அந்த சூழலில் இருந்தது அப்படிங்கிறதான் இதில் சொல்லுவாங்க. இது அகப்பொருள் பற்றியது. அதனால தான் அந்த முன்னாடி நெடுஞ்செழியன் சொன்னதுனால ஏதோ அது மட்டும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சில பேர் அந்த நெடுஞ்செழியன்லாம் இல்லைங்க, இது முழுக்க அகம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் தலைவன் ஒரு கார்காலத்தில் திரும்பி வந்துடுவேன், போருக்காக பிரிஞ்சு போனவன் கார்காலத்தில் திரும்பி வரேன்னு சொன்னவன் வரலை. அப்போ தலைவி பிரிவு துயரம் தாங்காமல் உடல் மெலிஞ்சு வாடுறா. விவரம் அறிய சென்று அந்த தோழியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவள் ஆறுதலை எப்படியாவது அவளை ஆறுதல் படுத்தணும்னு சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க, முடியல. அப்புறம் என்ன நடக்குது போர்க்காலத்தில்னு பார்த்துட்டு அங்கே பார்க்கல, அந்த விஷயத்தை கேட்டுட்டு சொல்கிறான். அப்போ அதுக்கும் மனசு ஆறலை. திரும்பி வந்த உடனே அவள் சந்தோஷம் அடைகிறா அப்படிங்கிற மாதிரி தான் இதில் போட்டிருப்போம். இந்த 103 பாடல்களையும் நம்ம 3 இதுக்குள்ளே பிரிச்சிடலாம். முதல்ல தலைவி இருக்கக்கூடிய அந்த முல்லை நிலம், தலைவியுடைய துயரம் அப்படின்னு ஒரு பகுதியாகவும், 2வது பகுதி அந்த போர்க்கள காட்சி பாசறை அமைப்பு அதுக்குள்ளெல்லாம் வரும் அந்த ஒரு பகுதியாகவும், 3வது தலைவன் திரும்ப வர்றது அப்படிங்கிற மாதிரி 3ஆக பிரிச்சுக்கலாம். இதில் நம்ம முதல் பகுதி பார்த்திங்கன்னா தலைவி இருக்கக்கூடிய அந்த முல்லை நிலம், தலைவன் தலைவி இருந்த அந்த முல்லை நிலம் எப்படி சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத முதல் பாடலில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அந்த முல்லை நிலத்தில் மழை பொழிவு எப்படி பெய்யுதுன்னா, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஓயாமல் முழங்கு திரை இருக்கக்கூடிய அந்த நீரை, கடல் நீரை, முல்லை நிலத்துக்கும் கடலுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏன்னா குறிஞ்சிக்கு அடுத்து இருக்கிறனால முல்லை கொஞ்சம் காடு சார்ந்த பகுதி இருக்கிறனால இங்கே பார்த்திங்கன்னா சின்ன நீர்த்தேக்கங்கள் கட்டியிருக்காங்க. அந்த நீர்த்தேக்கம் சில இடங்களில் பெருசு அளவில் ஒரு கடல் மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை அப்படியே கீழேருந்து உறிஞ்சி மேகக்கூட்டமாக போய் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு அது பார்த்திங்கன்னா மலை துளியாக கீழே மறுபடியும் வரும். இதை பார்க்குறது எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு புராண கதையில் சொல்லுவாங்க. அந்த
பெருமாள் சின்ன ஒரு ஐந்தனாரா உருவம் மாறி அந்த ஒரு மன்னன்ட்ட எனக்கு 3 அடியில் நான் மாபலி சக்கரவர்த்திங்கிற மன்னன் கொடையில் என்னை வந்து யாருமே இல்லைன்னு சொல்லும்போது அவருடைய ஆணவத்தை அடக்கிறதுக்கு இந்த உருவம் சின்ன பையனாக மாறி பின்னாடி பெரிய உருவம் எடுத்த மாதிரி அங்கே எப்படி வந்தாலும் அதே மாதிரி இந்த அருவி இருக்குது அப்படிங்கிறத முதல் பாடலில் மலையை துளி கீழே இருக்கும்போது அமைதியாக இருந்துட்டு மலைக்கு மேலே போய் பின்னாடி மறைஞ்சிருந்த மேகக்கூட்டங்கள் திடீர்னு பெருமழையாக பெய்யும் போது இந்த திருமால் மாதிரி இந்த மலை இருந்தது அப்படிங்கிறத. அதே போல் தலைவி இந்த காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்துடுவேன், போருக்கு போனவன் மழை காலத்துக்கு முன்னாடி நான் திரும்ப வந்துடுவேன்னு சொன்னான். ஆனால் இன்னும் வரலை. இவன் என்ன போருக்கு போனவனுக்கு அவன் ஏதாவது துன்பம் வந்துருச்சா இல்லை ஏதாவது இடர் வந்துருச்சா என்னன்னே தெரியாமல் தலைவி தனிமையில் உட்காந்து இயற்கை அடிப்படையில் மாலை வேலையில் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல முடியாது, ஏன்னா வீட்டில் இருக்கவங்க இந்த காதலுக்கு ஏற்றுக்குவாங்களான்னு தெரியாது. அப்போ இவன் மட்டுமே தனிமையில் உட்காந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய யோசிக்கிறான். அப்போ இவளுடைய அந்த நிலையை பார்த்து உங்கள் தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தெய்வத்துக்கு வணங்குறாங்க. மாலை பொழுதில் பெண்கள் பழமையான முதிய பெண்கள் காவலர் கூட பழமையான பெண்கள் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நோக்கி இந்த தலைவியோட தோழிகள் எல்லாம் போகிறாங்க. போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க முல்லை நிலத்தில் விளைந்த அந்த தானியங்கள் பூக்கள் இதெல்லாம் கொண்டு போகிறாங்க. அந்த மலையில் வண்டு இது மாதிரி சூழ்ந்து ரொம்ப ஒரு சத்தம் இருக்கக்கூடிய அந்த முல்லைப்பூக்கள் நிறைய பூத்துருக்கு. அந்த மலர்கள் எல்லாம் அப்படியே நெல் இதெல்லாம் பறிச்சுட்டு தெய்வத்தை விட்டு போய் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு வணங்கிட்டு என்னுடைய தலைவி எங்களுடைய தோழி இப்படி வருத்தப்பட்டுருக்கிறா, இவருடைய வருத்தத்துக்கு நீங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்கன்னு சொல்லி எல்லோரும் வணங்கி தெய்வத்து முன்னாடி நின்றுருக்கிறாங்க. இவங்க வணங்கி நின்றுருக்கும் போது இந்த கோவில் பக்கத்தில் ஒரு ஆயர்குல மகளிர், ஏன்னா இது முல்லை நிலங்கிறனால ஆடு மாடு மேய்க்கிறவங்க அவங்க தொழில் இது தான். இந்த கோயில் பக்கத்தில் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய அந்த ஆயர்குலம் ஒரு குடும்பம் இருக்குதுங்க. அந்த குடும்பத்தில் இருக்க அந்த குட்டி பசு சின்ன கன்று குட்டி தாய் பசு காணுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா சின்ன பசு கன்று அப்படிங்கிறதுனால பசியில் தாய் பசுன்னு காணமேன்னு கத்திகிட்டு இருக்கும்போது அந்த அந்த மாடுகளை வளர்க்கக்கூடிய குடும்பத்துலேருந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த கத்திகிட்டு இருக்கக்கூடிய அந்த கன்றை தன்னுடைய மடியில் வச்சுட்டு சீக்கிரமாக உங்கள் அம்மா வந்துடுவாங்க, திரும்பி வந்துடுவாங்க, மேய்ச்சலுக்காக போயிருக்காங்க, எங்கள் அப்பா போயிருக்காரு, சீக்கிரமாக வந்துடுவார், நீங்கள் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணுக்குட்டியை மடியில் படுக்க வச்சுட்டு தடவி கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை கேட்ட அந்த தோழிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் தான் நமக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் நல்லது சொல்லியிருக்காரு, தலைவன் சீக்கிரம் வந்துடுவான், நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு கடவுளே இந்த சின்ன பொண்ணு வடிவத்தில் வந்து சொல்கிறதா நினச்சிட்டு சந்தோஷத்தோட தலைவியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. தலைவியிட்ட போய் இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். தோழிகள் எல்லாம் நான் இந்த மாதிரி முல்லை நிலத்து காட்டு வெளியில் இருக்கக்கூடிய இந்த முதுபெண்டிர் காவலாக இருக்கக்கூடிய அந்த வெளியில் முல்லை எல்லாத்துக்கும் போய் அந்த கடவுள் நாங்கள் கொண்டு போன பொருளெல்லாம் வச்சு வணங்கி நின்றுருந்தோம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு தாய் பசுவை காணாத கன்றுருக்கு, சீக்கிரம் அவங்க அம்மா வந்துடுவான்னு சொன்னது நீ இருக்கிற வருத்தத்துக்கு தலைவன் சீக்கிரம் வந்துடுவான்னு உனக்கே சொன்ன மாதிரி இருக்குது. அதனால் நீ கவலைப்படாத, உன்னுடைய தலைவன் சீக்கிரம் வந்துடுவான், உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் கலைஞ்சிரும், நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு அந்த தோழிகள் எல்லாம் எவ்வளோ ஆறுதல் சொல்கிறேன். அவங்க சொல்கிற ஆறுதல் தலைவிக்கு கொஞ்சம் இதமாக இருந்தாலும் ஆனால் முழுமையாக அவருடைய மனதை ஏற்றுக்கல. ஏன்னா போருக்கு போயிருக்கிறான், அந்த போரில் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, திரும்ப நல்லபடியாக வரணும், வந்து தன்னை திருமணம் பண்ணிக்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் அவளுடைய துயரம் வெளியில் உள்ளுக்குள்ளே லைட்டாக ஒரு ஆறுதல் இருந்தாலும் இவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு வெளிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தேம்பி அழுகிறான். கண்ணில் இருந்து தண்ணீர் அப்படியே தாரையாக விழுந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் இந்த தலைவியோட நிலை. இதுக்கு அடுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பாசறை அமைப்புன்னு ஒன்று வருங்க, அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.